தமிழ் புரிந்து, டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, அந்த ஸ்டோரிய நானு கேட்கும்போது, இல்ல பார்க்கும்போது, அது எனக்கு ஒரு சந்தோஷத்த ஒரு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாரி, ஏதோ ஒரு மனசுல ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்கும். அப்ப அந்த மாரி உள்ள நிகழ்ச்சிய தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதே மாரி உள்ள ஸ்டோரிய தான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கிறேன். ஆனா, அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி, உங்கள எல்லாரையும் யூசுவலா கேட்கிற மாரி ஒரு சின்ன கொஸ்டினோட ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். நமக்கு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், இல்ல விவசாயம் செய்றோம். ஒரு நிலத்துல நல்லா விளைச்சல் வருது. அந்த விளைச்சல் வரும்போது, நம்ம மட்டும் நல்லா விளைச்சு அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சோளம் போடுறோம். நல்லா விளையுதுங்க. அந்த காசுல ஓகே. நமக்கு வேலை செய்றவங்களுக்கு கூலி எல்லாம் குடுத்தாச்சு. இருந்தாலும், அந்த எண்ட் வந்து ஓகே எனக்கு நல்லா விளைஞ்சிச்சுப்பா. அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த வேலை செஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் குடுத்து பார்க்கலாமே! அப்படின்னு எத்தன பேர் குடுக்குறாங்க? அது மாரி ஒரு நல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, அந்த கம்பெனில நல்ல குரோத் ஆயிருக்குது. நீங்க நெனைக்கிறதுக்கு மேல உங்களுக்கு குரோத் ஆகும்போது, அப்போ ஒரு நிமிஷம் ஓகே. இத ஏன் நம்ப மட்டும் ஆ முன்னேறி போறதுக்கு அதுல எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு உழைப்ப போட்டுருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் குடுத்துருப்போம். இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் குடுக்கலாமே! அப்படின்னு எத்தன கம்பெனி இருந்திருக்குங்க. இருந்திருக்குங்களா? கொஞ்சம் கம்பெனி இருக்குறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் கூட அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப அது மாரி விவசாயம் பத்தி நான் பேசும்போது ஏன்னா நானும் ஒரு எங்க அப்பாலாம் விவசாயம். அதனால எனக்கு நான் சின்ன வயசுல நான் என்ன கத்துக்கிட்டதோ, சின்ன வயசுல பார்த்தனோ, எங்க அம்மா நெறைய பண்ணுவாங்க அது மாரி. இப்ப அளக்கிறதையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா விளைச்சல் வரும்போது அந்த காலத்துலலாம் சேலரின்னு பணம் குடுக்க மாட்டாங்க. இப்போ சோளம் விளைஞ்சிச்சுன்னா, அத வந்து அவங்களுக்கு சோளம் 1 மரக்கா இல்ல 1 படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி அவங்களுக்கு இப்போ 1 படி போடணும்னா எங்க அம்மா 2 படியா போடுவாங்க. அதனால எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவ்வளோ பேர் எங்க வீட்ல வேலை செஞ்சாங்கங்க. அ அ இது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் இல்லைங்களா? இப்ப அந்த மாரி உள்ள ஸ்டோரிய தான் ஒரு குட்டி நிகழ்ச்சிய தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கிறேன். என்னன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு பேங்க்ல இருந்து லா நாங்க அதுல எல்லாருமே அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கோம். என் பிள்ளைங்களும் வச்சிருக்காங்க. நாங்களும் வச்சிருக்கோம். அந்த பேங்க்ல வந்து எங்களுக்கு வந்து போன வருஷத்துல வந்து ஒரு 150 பவுண்டு ஒரு டிவிடெண்ட் மாரி குடுத்தாங்க. ஆ ஃபர்ஸ்ட் ஒரு 50 பவுண்டு அடுத்தது ஒரு 100 பவுண்டுன்னு குடுத்தாங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு 1 வீக் முன்னாடி அடுத்து ஒரு 100 பவுண்டு குடுத்தாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், குட்டி சந்தோஷம் கிடைச்சுச்சு. ச்சே! எவ்வளோ அழகா எல்லாருக்கும் அவங்களுக்கு நெறைய வருமானம் வரும்போது, அவங்கள கொஞ்சம் எல்லாரும் அதுல எவ்வளோ பேர் அக்கவுண்ட் வச்சிருக்காங்களோ, அந்த பேங்க்ல எல்லாருக்கும் குடுத்தாங்கல்ல. அப்படின்னு நெனைச்சும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு குட்டி சந்தோஷமும் இருந்துச்சு. இப்ப எங்க ஒரு ஃபேமிலிக்கே நாங்க எல்லாரும் வச்சிருக்கிறதால, எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு 250 பவுண்ட் வந்துச்சுன்னா, இது மாரி எல்லாரும் வச்சிருக்கும்போது, அது எத்தன பேருக்கு அது மாரி குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அப்படின்னு அப்படின்னு இருக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைச்சுச்சு இல்லையா? இப்ப நான் அந்த பேங்க்ல வந்து நான் சும்மா ஒரு சேவிங் அக்கவுண்ட்டுக்காக தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா, அப்புறம் லாஸ்ட் இயர் இது மாரிலாம் எனக்கு டிவிடெண்ட் குடுத்ததும், என்ன அறியாம ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அந்த அக்கவுண்ட்ட கரண்ட் அக்கவுண்டா ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் அக்கவுண்ட்னா மெயின் அக்கவுண்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டேங்க. என்ன அறியாம இது நான் பண்ணுனது. இதே ஒரு எவிடன்ஸ் தான் நான் சொல்லணும். இப்ப பாருங்க, அதுதான் என் மெயின் அக்கவுண்டன்ட் அவங்க எப்படி நம்மள இழுக்குறாங்க பாருங்க. ஒரு முதலாளித்தனம். இது கைண்ட் ஆஃப் ஒரு சீக்ரெட்ன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுனேன். என்ன மீறி அந்த பேங்க்ல மெயின் அக்கவுண்டா மாத்துனேன்னா, அவங்க எனக்கு ஏதோ அவங்கள நான் ரொம்ப அவங்கள பண்ணுனேன் இல்லைங்களா? அப்படின்றதால தான் மாத்த முடியும். இல்லன்னா, சும்மாலாம் நம்ம பேங்க்க மாத்திட்டு இருக்க மாட்டோம். இந்த அக்கவுண்ட்டுன்னு. சிச்சுவேஷன் வரும்போது நம்ம மாத்திருவோம். எனக்கு ஏன் அதுக்குன்னு அவங்க குடுக்குறாங்க. எல்லாருக்குமே அவங்க லாபத்துல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் குடுக்கும்போது, ஏன் அத நம்பக்கூடாது? அப்படின்னு நம்பி தான் அத மாத்துனேன். இது போல நம்ம எத்தன கம்பெனி ஊர்ல இருக்கிறாங்க? எத்தன விவசாயிங்க இருக்கிறாங்க? உனக்கு நல்லா விளைஞ்சிச்சா? குடுக்கலாமே! அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர லாபத்துல, "இந்தாப்பா இந்த வருஷம் எனக்கு கிடைச்சுச்சு. நல்ல லாபம். இந்தா உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடுக்குறேன்." ரொம்ப குடுக்க வேணாம். கொஞ்சம் குடுத்தேன்னா, அதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அவங்க மேல. நெக்ஸ்ட் இயர் நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி, "ஐயோ! இந்த வீட்டுக்கு நம்ம போனோம்னா, அவங்க நல்லாவே குடுப்பாங்க." அப்படின்னு வருவாங்க. கம்பெனில நெறைய கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எவ்வளோ கம்பெனி வந்து இப்ப அதுவும் ஊர்லலாம்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோ பேருக்கு 6 டேஸ் வேலை செய்றாங்க. அ நான் திருப்பி ஒரு வீடியோவே போடணும். அந்த மாரி இருக்கிற அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல்லலாம் அப்படி ஒரு நல்ல வேலை செய்றாங்க. அந்த மாரி கஷ்டப்பட்டு உழைக்கும்போது, உங்களோட லாபத்துல ஓகே அங்க எல்லாரும் வேலை செய்றவங்கலேருந்து எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காச நீங்க அதுல ஒரு வர லாபத்துல கொஞ்சம் ஒரு ரூ. 100 ரூ. 200 அவங்களுக்குன்னு போடும்போது, கிடைக்கிற லாபத்துல அவங்க உங்கள விட்டு எப்பயுமே போக மாட்டாங்க. நீங்க எப்பயுமே வற்றாத நீரூற்று போல தான் இருப்பீங்க.
ஏன்னா நீங்க அந்த அவங்களுக்கு புடிச்சிருக்கும். அதனால அவங்க உங்கள விட்டு போறதுக்கே, "ஐயோ! எனக்கு பாரு அவ்ளோ நம்பிக்கையா இருந்து எனக்கு பணத்த போடுறாங்களே!" அப்படின்னு அவங்க உங்கள விட்டு போகவே மாட்டாங்க. அதனால நீங்க எல்லா நேரமும் நல்லவங்களையே உங்கள சூழ்ந்து இருக்கிற மாரி வச்சுக்கலாம். அப்படி ஒரு இந்த கருத்த அந்த பேங்க் எங்களுக்கு குடுக்கறதால, இனி நாங்க எங்க பிள்ளைங்களும் அத சின்ன வயசுல இருந்தே கொண்டு வராங்க பாருங்க. அவங்களுக்கு 12 இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண அக்கவுண்ட் இப்ப அவங்களுக்கு இத மாரி வரும்போது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலையா? அவங்க எந்த நிமிஷத்துலயும் போமாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அத அந்த பேங்க் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள ஊட்டுது. இதுதான் நான் பண்றேன். அப்படின்னு அவங்கள பின்னாடி போகற விடாம அளவுக்கு ஆக்கிக்குது. அது மாரி ஏன் நம்ம ஆக்கக்கூடாது? நம்ம கூட இருக்கிறவங்கள. எல்லாரும் சேர்ந்து போம்போது சந்தோஷம். ஒருத்தரா முன்னேறி போறதுக்கு பதில் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா அதுக்காக நீங்க அந்த அளவுக்கு நம்மளும் இருந்து அந்த அளவுக்கே முடியாது. இருந்தாலும் நம்ம கையில இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு குடுக்கலாம் இல்லையா? அததாங்க இந்த ஸ்டோரியிலருந்து படிச்சேன். இத மாரி நீங்களும் திங்க் பண்ணுங்க. நெறைய பேர் எவ்வளோ பேர் கம்பெனி வச்சிருக்கீங்களோ, விவசாயிங்களா இருக்கீங்களோ, இன்னும் எவ்வளவோ நீங்க என்னென்ன பிசினஸ் பண்றீங்களோ, அந்த பிசினஸ்க்குலாம் உங்க கூட வரவங்கள, உங்க கூட வேலை செய்றவங்கள, உங்களுக்காக நைட் அண்ட் டே உழைக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் அவங்கள கன்சர்ன் பண்ணி, அவங்களுக்கும் உங்களோட இதிலிருந்து பண்ணி பாருங்க. அப்ப தெரியும். அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த லைஃப் நமக்கு இந்த பிரபஞ்சம் இன்னும் அள்ளி கொடுக்கும் என்பத நான் இந்த ஸ்டோரியிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல குட்டி ஸ்டோரியோடு உங்களை சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.